எனக்கு தான் என்னாலதான் முடியலையேங்க, இவராவது பண்ணலாம்ல. அப்ப என்ன ஆண் அப்படின்னு சொல்லி இந்த கூடையில ஜாமான்லாம் அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்க. இது ஃபுல்லா எலியோட புழுக்க. ஏன் ஒருத்தவங்களை குறை சொல்ற? அதை சரி பண்ணிக்க, இதை சரி பண்ணிக்கன்னு உனக்கு சொல்லவே தெரியாது. உங்ககிட்டயும் தான் 1000 விஷயம் இருக்குது. போயிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம்னு படுத்தாங்க. ஐயோ அப்படியே காத்துல அப்படியே நெருப்பு கலந்து வருது. நம்ம பொண்ணு அங்க தூங்குறாங்கிறத மறந்துட்டா. யாரு போய் உக்காந்தா, நான் போயிட்டு உட்காந்து பார்த்தேன். வரியா வரலையான்னு விட்டு வர ஐடியா. ஆயிங்க, இன்னைக்கு நம்ம இங்க வந்த ஃபர்ஸ்ட் டே புளிச்சக்கீரை தான் கிடையாது போறோம். சாம்பார் தான் வைக்க சொன்னாரு. ஏன் சோத்து விஷயத்த நாங்க எடுத்தோன்னே பேசுறோம்னா அதுதான் ரொம்ப முக்கியம். அதுல காலையில எந்திரிச்சு ஃபர்ஸ்டா செய்யற வேலை அதுதான். அப்படியே புள்ளைய பாத்தீங்களா வந்தோடனே ஒரு தேஜஸ் ஆயிட்டா பாருங்க. ஏன்னா அந்த ஒரு சந்தோஷம் குஷி கலகலம் இருக்கும், எல்லாம் இருக்கதான் செய்யும். சரி, என்ன அடுத்தது? நேற்று வந்த உடனே சந்தைக்கு போனாங்க. சந்தைக்கு போயிட்டு காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். எங்க அம்மாய்க்கும் எங்களுக்கும் வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் காலையில போயிட்டு முட்டை வாங்கினோம். அப்புறம் மாமியார் என்னென்ன ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்தாங்க, நாங்க நேற்று என்ன வாங்கிட்டு வந்தோம், அப்புறம் என்ன நடந்துட்டு இருக்கு, இந்த விளாக் அப்படியே கண்டிப்பா பண்ணலாம். வாங்க. சந்தை போய் இந்த காய்கறி தான் வாங்கினேன். இதுல இருக்கிற காய்கறி 400 ரூபா. குடமொளா பரவாயில்ல, அது மட்டும்தான் பரவாயில்ல. மற்ற எல்லாமே ரேட் அதிகம். 1/4 கிலோ கேரட் 25 ரூபாய், 1/4 கிலோ பீன்ஸ் 25 ரூபாய். அதே 50 ரூபா. பெண்ணாடத்துல 2 சேர்த்து 50 ரூபாய்க்கு 6 கிலோ வாங்கலாம். எங்கே போனாலும் இந்த பவர் கட் பிரச்சனை மட்டும் சரியாக போக மாட்டேங்க. இங்கே கரண்ட் என்ன வச்சு கிட்டத்தட்ட இப்போ ஒரு காலையிலேருந்தே கரண்ட் இல்லை பக்கத்துலாம். இப்போ எங்கள் ஏரியாவில் இப்போ இல்லை, கரண்ட் இல்லை. நல்ல வேலை சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. கரண்ட் இல்லைன்னா சுத்தமாக உள்ளே ஒன்றுமே பண்ண முடியாது கிச்சன்ட்டெல்லாம். இப்போ எங்கள் அம்மா வீட்டுக்கு போனோங்க. அங்கே போய்ட்டு ஏதோ குள்ளாயும் போகணுன்னா அப்படியே போயிட்டு வரணுங்க. தாயை சாப்பிட்றதுக்கு உனக்கு என்னம்மா அவசரங்க? எங்கேயோ ஃப்ரெண்டு வர சொல்கிறாங்களா, பார்க்க போகணுமா? அதுக்கு அவங்க சாப்பிட போயிருக்காங்க. உனக்கு என்னம்மா அவசரம்? நான் போயிட்டு வந்துன்னு சாப்பிட்டேன். நீங்கள் போயிட்டு வரீங்க 1 மணி நேரம் கழிச்சு வந்துருப்பாங்களா? இவனும் வரானாங்க. நான் ஒரு கத்தி ஒண்ணு வாங்கினேங்க, 250 ரூபா. அந்த கத்தி கீச்செயின் தான். கீச்செயின் 250 ரூபா. இந்த கத்தி வந்து டிராவல் பண்றதுக்கு யூஸ் ஆகும். நான் இது வாங்கினா செடி மரம்லாம் நான் அடிக்கடி வைக்கிறதுனால கிராஃப்டிங் பண்ணும்போது அந்த சதையை ஒடிக்கிறதுக்கு, வெட்டுறதுக்கு எங்கேயாவது பார்த்தனா வெட்டிட்டு வருவேன். அந்த கம்பு ஏதாவது வெட்டிட்டு வருவேன்னு வச்சுங்களா. இது வரையும் என் கையில 6 வாட்டி காயம் எடுத்து கையை வச்சாலே காலில இருந்து ஒரே ரத்த கலர் தான் என் கை ஃபுல்லாவே. எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு இவன் ஃப்ரெண்டை பார்க்குறான். பார்த்துட்டு அதுக்குள்ளே நானும் போயிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு தாங்க திரும்ப வரணும். வீடியோலாம் போட்டு வந்துட்டாங்க. அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு நமக்கு ஒரு புள்ள இருக்கு, நம்ம பொண்ணு அங்கே தூங்குறாங்கிறத மறந்துட்டா. போய் உக்காந்தா, நான் போயிட்டு உட்காந்து பார்த்தேன். வரியா வரலையான்னு விட்டு வர ஐடியா பசி தாங்க முடியலங்க. புளிச்சிக்கிற கண்டி வச்சிருக்கப்பல சாப்பிட பிடிக்கல. சாம்பார் தான் செட் ஆகும். சாம்பார் தான் வைக்கணும். போய்ப்பேன் சாம்பார் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதிகம் வச்ச சாம்பார் சாப்பிட்டு நேரத்தையும் செத்து போச்சாங்க. அநியாயத்துக்கு சாம்பார் வைக்கிறதே கிடையாது வர வர. அதனால சரி இன்னைக்கு வச்சு கொடுன்னு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதான் காய்கறி நானே வெட்டி கொடுத்துறோமா. இங்க பாருங்க, இதெல்லாம் எங்க என் ஒய்ஃபோட அக்கா இருக்காங்கல்ல, அவங்க போட்டு விளைய வச்சதான். இங்க இருக்கிற நிறைய ஒன்னே ஒரு செடி கூட வச்சிருக்கேன். ஏன் ராசி அதெல்லாம் ஒவ்வொரு கை ராசி தான். புளிப்பேர் சூப்பரா இருக்கும். மேய்க்கிறதுக்கு ஐயோ 4 மாட்டை மேய்ச்சிடலாம் மாட்டேங்குங்க. அவளே வந்து கையை லைட்டா பேசிக்கிட்டு கதர்னு கதட்டு வந்துடுறா. இப்பதான் பிள்ளை குழம்பு வச்சுட்டு வந்தாலாம். அடுத்தது நான் போய் சாப்பிட போறேன். மணி கரெக்டா இப்போ 1:30 ஆயிடுச்சுங்க. 1:30க்கு தான் நான் காலை சாப்பாடு சாப்பிட்றேன். எனக்கு காலை சாப்பாடு முடியாது. இப்பெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டேன். காலை சாப்பாடு இல்லாமல் இருக்கிறது தான் நல்லது. நான் போயிட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு படுத்தேங்க. ஐயோ அப்படியே காற்றுல அப்படியே நெருப்பு கலந்து வருது. ஃபுஃப்னு ஊதுது. அதான் தோட்டத்துக்கு போயிட்டு இந்த மாமியை எடுத்துகிட்டு வந்தாங்களா, அந்த செடியெல்லாம் எடுத்து பேக் பண்ணி ஊருக்கு எடுத்துகிட்டு போகலாங்க. ஃபஸ்ட்டு போனால் செத்துருவாங்க, அப்படி இருக்க மாட்டாங்க. 2 மாதத்தில் கறிவிடும். திரும்ப போயிட்டு வரும்போது எடுத்துகிட்டு வந்து நல்லா மழை டைம் வந்தோடனே எடுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஊற வச்சுருக்கேன். காலைல இதை வெட்டுறந்தாங்க, ரத்தம் சிந்தினேன். கொடூரமாக கையில் இந்த ரத்தம் பூரா போனது தான் மிச்சம். இதெல்லாம் வேறு ஒன்றா முளைக்குமான்னு தெரியல. எடுத்துகிட்டு போய் பார்த்தா தான் தெரியும். முக்கியமாக இந்த வீட்டில் ஹண்டா வைரஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த கூடையில ஜாமான்லாம் அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்க. இது ஃபுல்லாக எலியோட புழுக்க. இங்கே கேமராக்குள்ளே எடுத்துக்க. இங்கே ஹண்டா வைரஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கூட ரீசெண்டாக கப்பலில் பரவ வச்சு பாருங்க. ஒரு நிமிஷம் கொட்டாய் வந்துச்சுங்க. அந்த பக்கம் திருத்தணும் உங்களுக்கு கொட்டாய் வரும். இப்ப ரீசெண்டா கூட கப்பல்ல ஒரு 17 பேர் 3 பேர் இறந்து போயிட்டாங்க பாத்தீங்களா. அதுதான் ஹண்டா வைரஸ். பெருசா எதுவும் பத்தி பேசப்படல. ஆனா இது ரொம்ப ஒரு ஆபத்தான வைரஸ் தான். இந்த எலிங்களோட, முக்கியமா எலி, சுண்டெலி, பெருச்செலி இருக்குல்ல, இதோட கழிவு, எச்சிலு, அதை சுவாசிக்கிறது மூலமாவோ இல்ல கையில பட்டு கழுவாம கொள்ளாம ஃபேஸ்ல வைக்கும் போது இது பரவுது. எங்க மாமியார் வீட்லயா சரி அந்த எலியும் அதிகமா புழுக்க போட்டு வச்சிருக்கோம் போயிட்டு வரும்போது. முக்கியமா இந்த பாத்ரூம்லயே இருக்கு. உங்க வீட்லயே அது மாதிரி இருந்ததுன்னா முடியாது, சேஃபா இருங்க. எலியால தான் இப்போ நிறைய பாதிப்பு ஏற்படுது. என்னப்பா
நான் இவ்வளோ நாள் பிக்க கூடாதுன்னு ஒரு மாதுளை விட்டு வச்சிருந்தேங்க. அதை காலையில் அசால்ட்டாக அதை பிச்சுட்டு வந்து இங்கே பாருங்க மாதுளை காய்ச்சிருக்கேன். மனசே கஷ்டமாச்சுங்க. அது ரொம்ப நாளா போன டைம் இருந்தே நாங்க விட்டு வச்சிருந்தோம். எப்படியும் குருவி கொத்தி தின்றுருக்கோம், கீழே விழுந்திருக்கோம் அப்படின்னு தான் நினைச்சோம். பரவாயில்ல, இவ்வளோ அளவு வந்திருந்தது. இவன் போய் பிச்சுட்டு வந்து அம்மா இங்க பாரு அப்படின்னு கொடுக்குறான். இங்கே இங்கே இதான் ஹைலைட். இப்போ கேக்குதா? குயில் சத்தம் கேட்காது. அப்புறம் இந்த குயிலோட சத்தம், அப்புறம் அந்த குருவி, மயில் சாயங்காலம் செம்மையாக கத்துது. காற்று சூப்பராக அடிக்குது. ஆனால் நைட்ல பாத்தியா எப்படி காத்து அடிச்சுங்க? இங்கே நான் இன்னும் திரும்ப சொல்கிற ஒரே விஷயம் என்னன்னா, ஆனால் இருக்க முடியாது. இங்கே இருக்கணும்னா பணக்காரனாக இருக்கணும். ஆனால் இடம் அருமையான இடம், அருமையான ஊர். அப்படியே ஒரு நிசப்தமாக இருக்குது. என்னம்மா டீ போட்டிருக்காங்க. என்ன தான் வெயிலாக இருந்தாலும் நமக்கு டீ குடிக்கணும்னா சரி வராது. என்ன மாதிரி நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்க? வெயில் வந்து கொளுத்துன்னு கொளுத்தும். இதுக்கே 2027 கூடுதலமாக வெயில் அடிக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்பயும் நான் போய் டீ கடையில் டீ தான் குடிப்பேன், ஜூஸ் குடிக்க மாட்டேன். என்னம்மா அப்படி பார்க்குற? என்னப்பா பண்ண போற? சரி சாப்பிடுப்பா. பக்கத்தில் அத்தை ஒருத்தங்க பலாசோலை கொடுத்தாங்க, அதை சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணிட்டு உட்காந்துருக்கான். மேடம் வந்து குளிக்கிறாங்க உள்ள டப்பில் உட்காந்து. இருங்க அரவு. சிவன்யா சிவன்யா என்னடா அலே என்னடா சிவன்யா ஃப்ரெஷ் ஆகிட்டியா? குளிச்சு முடிச்சாச்சு. சுமாரா இருந்தாலும் நைட்டு ஒரு டைம் குளிச்சுட்டு படுத்தாங்க அவங்க முடியுது. ஆமா, இவங்க இப்பதான் குளிச்சாங்க. மணி 6 ஆக போகுதுங்க, இன்னும் முடியல. இவ வேற கொல்றா எல்லாரையும். ஐயோ சாமி கத்திக்கிட்டே இருக்கா, எதுக்கு சீனுங்கிறானே தெரியல. வேர்வைக்காக கத்துறா போல. ஃபேன், அந்த ஃபேனு வீணா போயிடுச்சாட்டுக்கு. எல்லாம் எங்க அம்மா வந்திருக்காங்க. காற்று அசைக்கல நீங்க என்ன தெரியல. நைட்ல காற்று நல்லா அடிக்குது. ஆனால் வெளியில தான் படுத்தா படுக்கலாங்க. மாமியார் படலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்கள போய் கூப்பிட்டு வரோம். எது போனாங்க என்னன்னு தெரியல. சிவன்யா தூக்குனா அழுகுறாங்க. எங்க அம்மா தூக்குனா பார்த்து விளையாடுறாங்க. அதை பாருங்களா. பொண்ணே கிளம்புறாங்களாங்க. அவங்களை கொண்டு விட்டு இந்த காயெல்லாம் இங்கே தான் இருக்கு, போய் கொடுத்துட்டு வரலான்ட்டு போறோம். அவங்க வந்து ஒரு இடத்துல வசிக்கிட்டு தங்க மாட்டாங்க. கொண்டு விட்டு வர வேண்டியதான். ஆமா இருட்டி போச்சுங்க. எங்க அம்மா ஏதாவது கதை சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க, கதை கேட்டு உட்காந்துருக்காங்க. டீ போடலான்னு பார்த்தாங்க. ஒரு பால் வாங்கத்தோடு கடை இல்லை, லைனா எல்லா கடையும் முடியாதுங்க. நானும் போய் சுற்றி போயிட்டு வந்துட்டு உட்காந்துட்டு அப்செட் ஆகி வெளியில உட்காந்துருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் தான் லைட்டா காத்தடிக்குது, செம்மையா இருக்குது. இங்க தெரியாது. நான் என்ன அப்படியே இருக்கிறத வச்சு இது பண்ண தெரியும். ஆனா சிப்ஸ பிடிச்சி வச்சிடலாம், அதுக்கு வந்து அடிக்கிறாங்க. காலையில இருந்து சோறே சாப்பிடலங்க, அதனால புடுங்கி வச்சேன். என்ன நொறுக்கு தீனியே திங்கிறேன். அது ஸ்டார்டிங்ல வந்து நிறைய பேர் என்ன கேட்டு என்னைக்குமே தனக்கு நான் அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இப்ப இவர் என்னை பத்தி குறை சொல்றாருல்ல, அத மேல பாத்தீங்களா கிளைமேட் சூப்பரா இருக்குது. ஆனா சூப்பரா இருக்குங்க. நான் ஸ்டாண்ட் ஒண்ணு வாங்கிருந்தேன் 1000 ரூபாய்க்கு. அதை எடுத்துருவாடி கேட்கல. ஆனா உனக்கு குறை சொல்ற பழக்கம் என்ன பழக்கம்? ஏன் ஒருத்தவங்களை குறை சொல்ற? அதை சரி பண்ணிக்க, இது சரி பண்ணிக்கன்னு உனக்கு சொல்லவே தெரியாது. உங்ககிட்டயும் தான் 1000 விஷயம் இருக்குது, நீ எதையுமே சரியா பண்றது இல்ல. நான் அதை உங்ககிட்ட எப்படி சொல்லி புரிய இவரை பத்தி நான் எப்பவுமே யாருமே மட்டம் தட்டவே மாட்டேன். இவர் என்னமோ மத்தவங்க கிட்ட அந்த கோதுமைய 25 கிலோ, மத்தவங்கன்னா யார் சொல்றது இல்ல, இவங்க அம்மா தான் சொல்றாங்க. இவங்க அம்மாவே இவங்க அக்கா தான் மத்தவங்க. எங்க அம்மா கிட்ட நான் பாப்பாவுக்கு ரெகுலரா 2 வேளை சாப்பாடு ஊட்டுவேன். இருந்தாலும் அவ சாப்பிட மாட்டா, ரொம்ப இழைச்சு போயிட்டாளா. அதுக்கு எங்க அம்மா என்ன ஒருக்கு அப்படி உடம்புல ஏன் இப்படி வச்சிருக்க பிள்ளைய அப்படின்னு கேட்டதுக்கு, சோறா ஊட்டவே மாட்டேங்குது உன் பிள்ளை அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் 25 கிலோ கோதுமை வாங்கணுங்க. அந்த கோதுமை வாங்கினதுல அத வந்து ஒரு 4 மாசம் சேர்த்து வச்சது 5 கிலோவா. அப்புறம் எங்க பாட்டி வாங்கினது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தோம். அது 25 கிலோ மொத்தமா நம்ம கொடுக்குறாங்கன்னு நினைச்சுக்க போறாங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆமா நாங்க சேர்த்து வச்சிருந்தோம். அத வந்து நீ ஏன் அலசி கழுவி காய வைக்கல? எங்க வீட்டுல மெயின் உங்களுக்கே தெரியும், சந்து, அதுல எங்கேயுமே காய வைக்க முடியாது. அதுவும் இல்லாம நான் பாப்பாவை வச்சுக்கிட்டு ஒர்க்கும் பண்ணிக்கிறதுனால சுத்தமா மங்களம் உண்டாகட்டும். நான் சொல்றத மட்டும் கேளு. ஏன் அப்படியே நடிக்கல? பாப்பா வச்சுட்டு அந்த 25 கிலோ கோதுமையும் நான் காய வைக்கணுமாங்க. அது எப்படிங்க சாத்தியம்? நான் வந்து சரி மாமா என்னால முடியாது, நம்ம ஊருக்கு போகும்போது எங்க அம்மாட்ட கொண்டுட்டு வந்து கொடுக்கும். எங்க அம்மா வந்து அலசி இடமும் காய வைக்கிறதுக்கு அதிகமா இருக்கு. அலசி இங்கேயே மெஷின் இருக்கு எங்க ஊர்லயே.
பக்கத்துலயே ஒரு ஆமா அது எப்படி 1/2 கிலோமீட்டர் வரைக்கும் தள்ளி அங்கேயே அரைச்சிக்கலாமா அப்படின்னு சொன்னேன். அதுக்குங்க உண்மையா அதுக்கு ஒரு கதை சொல்றாரு. என்ன கதை சொல்றாருன்னா, ஆமா நீ அரைச்சிதான் கிழிச்சிருவ, ஏன் காய வைக்கவே இடம் இல்லையா, அதாவது பக்கத்து வீடு 2 வீடு தள்ளி போய் காய வைக்கணும். இவருதான் போய் காய வச்சார் தேங்காவே. புரியுதா உனக்கு இப்ப? எனக்குதான் என்னாலதான் முடியலையேங்க, இவராவது பண்ணலாம்ல. அப்ப என்ன ஆண் அப்படின்னு சொல்லி ஒரு இதா. நான் என்ன சொல்ல வந்தேன் சாப்டர் மாதிரி பாத்தீங்களா, இந்த வீடியோ இதான் காமெடி எல்லாம் டெய்லி நடக்கும், அதெல்லாம் நான் வீடியோல போட மாட்டேன். இந்த மாதிரி ஏதாவது சின்னதா ஏதாவது ஒண்ணு சொல்லுவேன்னா, இதுக்குதான் எங்க அம்மா வரத சொல்லிருக்க மாட்டாங்க அப்படின்பா உடனே கதை. இங்க வந்து அவங்க அம்மா இதோட 10 மடங்கு பேசுவாங்க, அது அவளுக்கு தெரியாது. புருஷங்காரனை ஏமாத்துறதுக்கு இதெல்லாம் ட்ரிக் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல என்கிட்ட நிறைய பேர் சொன்னாங்க, நீங்க என்ன வீடியோ போடுறீங்க ஒன்றும் நல்லா இல்லை ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களா. அதை நான் பெருசா கண்டுக்கல. இப்போ இந்த ஒரு 2 வருஷம் கழிச்சு எனக்கே தோண ஆரம்பிக்குது. இப்போ காலையில இருந்து நம்ம என்ன வீடியோ போடுறோம் அப்படின்னு சொல்லி தோண ஆரம்பிக்குதுங்க. உடனே வீடியோ போடாத அப்படின்னு சொல்லி கமெண்ட் வரும். ஆனால் முடியாதுங்க, ஏன்னா இதுவும் ஒன் ஆஃப் த சோர்ஸ் டு மை லைஃப். எனக்கு என்னோட ஒரு சோர்ஸ் ஆயிடுச்சு. இதுல இன்கம் வர்றது ஒரு 2000 3000 4000 அது எனக்கு ஏதோ ஒரு விதத்துல இதாவது என்ன பண்றேன்னு தெரியலங்க. அதான் அப்படியே புலம்பிட்டு யோசிச்சுட்டு உட்காந்துருக்கிறேன். ரே வந்து ஆனால் கொஞ்சம் நிம்மதியா இருக்குங்க. உட்காந்துருக்கோம், இருந்தாலும் நெட்ல அங்கே சுத்தமா கிடைக்கல. எங்கேயாவது போகணும் போலே இருக்குது. நெட்டு கிடைக்கிறதுக்கு எங்க அம்மா வீட்டுக்கு போறேன், அங்க கிடைக்கலாம். அப்புறம் இங்கே பின்னலூர் சைடு போயிடுவோம், ரொம்ப தூரமா போக வேண்டியதா இருக்கு. நாளைக்கு போலான்ட்டு இருக்கிறோம். நாளைக்கு நாளான்னைக்கு போயிடும் அந்த கோதுமைலாம் அரைச்சி எடுத்துட்டு. ஏன்னா சிவாவுக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆயிடுச்சுல 4ஆம் தேதி. அங்கே போய் ட்ரெஸ்ஸு அப்புறம் கவர்மெண்ட்ல தான் சேர்க்க போறோம். அதுக்கான இதெல்லாம் ரெடி பண்ணணும். பட்ஜெட் ரேட்டு இவனுக்கு அப்பா என்னப்பா ஒன்றும் இல்லை ஓ ஆமாட்டப்பா உடனே குதிப்பா உடனே பண்ண ஒரு நிமிஷம் என்ன பார்த்து சிவா பையன் இடிச்சுட்டு விழுந்துட்டாங்க. விழுல இறங்கிட்டான். என்னை பார்த்தோன்னே எப்படி சைலண்ட் நிற்கிறான். நான் பிள்ளைய குறைலாம் சொல்றேன்னு எதை நீங்க நினைச்சுக்காதீங்க. நான் குறை சொல்லல, அவளை மாத்திக்க சொல்லி ட்ரை பண்ணும்போது அவள் இப்போ விளையாட்டுக்கிற மாதிரி பேசிட்டு இருப்பா. மற்றபடி எல்லார் வீட்லயும் நடக்கிற மாதிரி வாக்குவாதம் அதெல்லாம் நடக்கும். பார்ப்போங்க, இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.